உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்கிறேன் மாமா. நீங்கள் எப்போதும் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் எப்போதும் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களுக்காக நீங்கள் இவ்வளோ வருஷம் காத்து ஜெபித்து வந்ததுக்காக நாங்கள் நன்றாக இருக்கின்றோம். இதே விதமாக நீங்கள் அநேக ஆண்டுகள் சுகமாக இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து எங்களுக்காக எங்கள் பேர பிள்ளைகளுக்காக எல்லாருக்காகவும் எங்களுக்காக ஆசீர்வதித்து எங்களுக்காக ஜெபிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் மாமா. ஸ்தோத்திரம் மாமா. தோத்திரம் 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 மாமா. ஸ்தோத்திரம். 7ஆம் தேதி நீங்கள் பிறந்த நாள் என்று சொல்லி ஆலயத்திலே வாசிக்கும் போது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த நேரத்திலே நீங்கள் பல 100 ஆண்டுகள் வாழ்ந்து இன்னும் பலருக்கு நன்மையாக இருக்க அந்த நேரத்தில் வேண்டிக் கொள்கிறோம். தமிழக அரசு வெளியிட்ட அந்த திருவிக்கா அகாடமியினுடைய பரிசை நீங்கள் பெற்றீர்கள். எல்லாரும் வெளிநாடுகளிலும் இந்தியாவிலும் எல்லா நாடுகளிலிருந்து அவர்கள் கேட்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள். இதே மாதிரி நீங்கள் இன்னும் புத்தகத்தை எழுத நாங்கள் உண்மை கேட்டுக்கொள்கிறோம். சென்னையில் இருக்கிற அன்பையும் தேம்பாவையும் பேர பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் நீங்கள் நன்றாக இருக்கும்படி இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்கிறோம். பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை காண்பாய் என்று தாவீதரசன் சொன்னது போல இன்னும் அநேக ஆண்டுகள் நீங்கள் இருந்து அநேக புத்தகங்களை எழுதி நீங்கள் எங்களையும் ஆசீர்வதிக்க நீங்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 90வது பிறந்தநாள் காணும் உங்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். என்னுடைய குடும்பத்தின் மக்கள் யாவர் சார்பிலும் உங்களுக்கு நான் நல்வாழ்த்துக்களை சொல்ல விரும்புகிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நல்லா ஊழியம் செய்திருக்கிறீங்க. கடவுளுக்கு நிறைய நூல்கள் எழுதுவது அதையெல்லாம் மக்கள் படித்து கடவுளை நேசிக்கும்படி கடவுளிடத்தில் நெருங்குபடி செய்திருக்கிறீங்க. அதனால் கடவுள் உங்களையும் ஆசீர்வதிப்பார் என்று நான் நம்புகிறேன். அதனால் அந்த ஆசீர்வாதத்தோடு நீங்கள் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். 90வது வருஷம் பிறந்த நாளுக்கான உங்களுக்கு கடவுளுடைய வாழ்த்துகள் உங்களுக்கு எப்போ உண்டு. நீங்கள் நல்லா இருக்கணும். 90 வருஷம் நீங்கள் உயிரோடு இருக்கணும்னு தான் நாங்கள் வேண்டிக்கிறோம். நீங்கள் நடக்க முடியாதுன்றது எப்படி இருக்குது? நடக்குவீங்களா? சரி மாமா. நீங்கள் எல்லாம் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட அப்பாவினுடைய 91வது பிறந்த நாளை கண்டு கடவுளை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பாவை வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்திலே அப்பாவையும் நான் வாழ்த்துகிறேன். எபிரேயர் 13:7 படி தேவ வசனங்களை உங்களுக்கு போதித்து உங்கள் நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்கள் நடக்கைகளையெல்லாம் நன்றாய் சிந்தித்து அவர்கள் விசுவாசத்தை பின்பற்றுங்கள் என்ற வசனத்துக்கு ஏற்ற விதமாய் சிறுவயது முதல் தேவ வசனத்தை போதித்து வளர்த்த என்னுடைய பெற்றோருக்காய் நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பாவினுடைய இந்த 91வது பிறந்த நாள் 90 ஆண்டுகளை கடந்து 91வது ஆண்டிலே அவர் இன்னும் முதிர் வயதிலும் கனிதரும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு யாதொரு சந்தேகமே இல்லை. ஏனெனில் 90வது ஆண்டிலே அவர் ஒரு சிறந்த ஒரு விருதினை தமிழ்நாடு அரசாங்கத்தின் மூலமாய் பெற்றிருக்கிறார். இந்த அப்பாவினுடைய வாழ்க்கை எனக்கெல்லாம் ஒரு முன்காட்டி, என்னுடைய ரோல் மாடல் அப்பா தான். அவர் எந்நேரமும் நெடுமுழங்காலில் தான் ஜெபிப்பார். காலையிலும் இரவு படுப்பதற்கு முன்பும் நெடுமுழங்காலில் நின்று ஜெபிப்பவர். இப்பொழுது அந்த கீழே விழுந்த பிறகு அந்த நெடுமுழங்காலில் உட்கார்ந்து கொண்டு மணிக்கணக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். வேத வசனங்களை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே அப்பாவினுடைய வாழ்க்கைக்காய் நான் நன்றியோடு கடவுளை ஸ்தோத்திரிக்கிறேன். இது போன்ற தகப்பனாரை நான் பெற்றதற்காய் என் கடவுளுக்கு தேவாதி தேவனுக்கு நான் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுக்கிறேன். அப்பா இன்னும் நீண்ட ஆயுசுடனும் நல்ல சுகத்துடனும் பலத்துடனும் அநேகருக்கு சாட்சியாக வாழ கர்த்தர் தாமே அவருக்கு கிருபை செய்வாராக. அவரை இயேசுவின் நாமத்திலே இந்த பிறந்த நாளிலே வாழ்த்துகிறேன். ஆமென். ஓதியே சுருதி தினம் தினம் படித்தும் உணர்வில்லாத உலகு ஒழுக்கு வந்து
திதிலே பயின்று செந்நெறி கந்த தியனென் உய்யுமாறடியேன் கோதிலார் நீதி கொழுங்கதிர் பிழம்பே குணி பெரும் கருணை வாரிதியே ஆதியே அடியே நின் சரணடைந்தேன் அஞ்சலென் அடைக்கலம் அருளே. இனிய 90வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்பா. ஹாப்பி பர்த்டே பெரியப்பா. ஹாப்பி 90th பர்த்டே. கடவுள் இத்தனை ஆண்டு காலம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் வைத்திருப்பதற்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்றேன். நீங்கள் இல்லாவிட்டால் நாங்கள் இல்லை. உங்களுடைய சாட்சி தான் இன்றைக்கு எங்களை நிறுத்தி இருக்கிறது கிறிஸ்துவுக்குள். உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்து எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் அனைத்து பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று வாழ்த்த வயது இல்லாவிட்டாலும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. Hi Tata, happy birthday. Happy birthday Tata. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்ப்பா. தோதர் பிற்பா, இன்னும் அநேக பிறந்தநாள் நீங்கள் காணணும். ஈச்சம்பாடி கிராமத்தில் பிறந்து நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கின்னு நாங்கள் இன்றைக்கி தான் கிறிஸ்தவனாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் தான் காரணம். நீங்கள் தான் எங்களுக்கு வழியே எல்லாமே. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் சுயநலமாக இல்லாமல் அப்பாவை அரக்கணத்துக்கு கூப்பிட்டு வந்து அவருக்கு ஒரு குடும்பமாக அமைச்சு அது மூலமாக நாங்கள்லாம் இருக்கிறோம். ஒரு பிளெஸ்ஸிங் எப்பவுமே எங்களுக்கு தேவை. இந்த நாளில் பெரியமாவை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அதே மாதிரி மாமாவை மிஸ் பண்ணுறோம். நீங்கள் இன்னும் அநேக ஆயுசு நாட்டில் கூட்டி தரணும்னு சொல்லி கடவுளை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து உங்களோட ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் ஏங்கி நிற்கிறோம். கடவுள் உங்களுக்கு மென்மேலும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி உங்களை கால்களை தொட்டு வணங்கி உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். Happy birthday. தோத்திரம் பெரியப்பா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பெரியப்பா. ஹாப்பி பர்த்டே. தோத்திரப்பா, இன்றைக்கு உங்களுக்கு 90வது பிறந்த நாள். இந்த நாளில் உங்களுக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதே மாதிரி இன்னும் அநேக பிறந்த நாளை நீங்கள் காணணும். எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நாங்கள் கடவுள்கிட்ட உங்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். உங்களுக்கு எங்களுடைய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். Happy birthday pa. Tata, happy 90th birthday to you, Tata. இந்த வீடியோ மூலியமாக உங்கள் 90வது பிறந்தநாளில் வாழ்த்துறதுக்கு எங்களுக்கு ஒரு தருணம் கிடைச்சதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஸ்தோத்திரம். பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். Happy birthday Tata. ஹலோ தாத்தா, எப்படி இருக்கிறீங்க? உங்களை இந்த வீடியோ வழியாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப ஆசீர்வாதம். ஒரே பேத்தியாக இந்த குடும்பத்தில் எனக்கு உங்களை வாழ்த்துறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், ஒருவேளை நீங்கள் கடவுளுடைய சத்தத்தை கேட்காம இருந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் யாருமே இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது. உங்களுடைய கீழ்ப்படுதல் இந்த சத்தத்தினால இன்றைக்கி ஒரு சந்ததியே கடவுளை ஏற்றிருக்கிறதுல நான் ரொம்ப கடவுளுக்கு தேங்க் பண்ணுறேன். எவ்ரிடே நான் உங்களுக்காக ப்ரே பண்ணுறேன். இன்னும் நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமும் அநேகருக்கு உங்களுடைய புக்ஸு மூலமாக உங்களுடைய அறிவுரைகள் மூலமாக பிளெஸ் ஆகணும்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே தாத்தா. இன்னும் நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். உங்கள் புக்ஸ் மூலிமாவும்
உங்கள் மெசேஜஸ் மூலிமாவும் இன்னும் அநேகருக்கு வந்து ஆசீர்வாதமாக இருக்கணும். நீங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு நபராக இப்போ இருக்கிறது போல் இன்னும் அநேகர் அதுமாரி சீசர்களாக மாறணும். ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி 90th பர்த்டே தாத்தா. நீங்கள் இந்த குடும்பத்துக்கே ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க, எங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறீங்க. இன்னும் வருகின்ற நாட்களில் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் நிறைய ஆண்டு நீங்கள் வாழ போகிறீங்க. ஹாப்பி பர்த்டே தாத்தா. ஹாப்பி பர்த்டே. ஐயா உங்களுக்கு தோத்திரம். 90வது பிறந்த நாள் காண்கிற உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே குடும்பமாக நாங்கள் வாழ்த்துகிறோம். இத்தனை ஆண்டுகள் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு வந்தது போல இந்த புதிய ஆண்டிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக நடத்துவார் என்பதை விசுவாசிக்கிறோம். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீதிமொழிகள் 4:18. நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். ஐயா உங்களை இந்த வசனத்தின்படி ஆண்டவர் நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போலவே ஆண்டவர் உங்களை இந்த ஆண்டு ஆசீர்வதிப்பார். அதை பரிபூர்ணமாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். நிச்சயமாக நீதிமானாகிய உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பிரகாசிக்கிற சூரியனை போல கர்த்தர் அவர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான ஐயாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த 90வது ஆண்டு ஆண்டவரே, இந்த 90 ஆண்டுகள் நீர் அவரோடு கூட இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த புதிய பிறந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வேத வசனத்தின்படி அவரை ஆசீர்வதிப்பீராக. பிரகாசிக்கிற சூரியனை போல, நடுப்பகல் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சத்தை போல கர்த்தர் அவருடைய பாதையை ஆண்டவரை பிரகாசமாக நீர் வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் நீர் அந்த பிரகாசத்தை கொடுத்து அவரை ஆசீர்வதிக்க போவதற்காக ஸ்தோத்திரம். அவருடைய அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய கரங்களில் ஐயாவை கொடுக்கிறோம். இந்த ஆண்டு நல்ல சுகம், பலம், ஆரோக்கியம் கொடுத்து அவரை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹாப்பி பர்த்டே ஐயா. ஹாப்பி பர்த்டே ஐயா. ஹாப்பி பர்த்டே தாத்தா. அப்பா, நேரில் வந்து பார்க்க முடியல சூழ்நிலை காரணமாக. ஆனால் ஆண்டவர் கிருபையாக 89 ஆண்டுகள் வழிநடத்தி இந்த 90வது ஆண்டை காண செய்த தயவுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கடந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் கூட இருந்து உமக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் நன்மையும் செம்மையுமாக செய்து முடித்து வருஷங்களை நன்மையால் முடிசூட்டி இந்த புதிய ஆண்டை காண செய்த தயவுக்காக நம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். இன்னும் இந்த புதிய ஆண்டிலே நல்ல சுகம்பலன் ஜீவன் கொடுத்து என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னது போல அவர் கிருபை உம்மை தாங்கி இந்த புதிய வருடத்தை நடத்துவோம் கர்த்தரிடம் பிரார்த்திக்கிறோம். வருஷங்களை நன்மையால் முடிசூடுகிற தேவன் இந்த புதிய வருஷத்திலும் நன்மையால் முடிசூட்டி
இன்னும் அநேக ஆண்டுகளை எங்கள் கூட இருந்து எங்களை வழிகாட்டியாக இருந்து வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. நீரே அப்பாவுக்கு தீர்க்க ஆயுசையும் நல்ல உடல் சுகம் பலன் ஜீவன் கொடுத்து காத்துக்கொள்ளும். அவர் உமக்காக கவியிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும், விசேஷமாக எழுதும் எல்லா எழுத்துக்களிலும் தேவனுடைய வார்த்தை ஆண்டவரே பிரகாசமாய் ஒளித்து மட்டும் அவருக்கு உயிரே நிலையிலே கொண்டு வந்து வைத்தீர் சுவாமி. அதற்காக நன்றி செலுத்திருக்கிறோம். இன்னும் அநேக புத்தகங்களை எழுதி ஆண்டவரே உமது நாமம் மகிமைப்படுவதற்காக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். அருமையான புலவர் ஜேம்ஸ் சுந்தரராஜா ஐயா அவர்களே, என் சிறு வயது முதலே எனக்கு நன்றாக தெரியும். என் தாய் தகப்பன் சிறு வயதிலே நாங்கள் மிக நெருக்கமாக பழகின ஒரு நல்ல குடும்பம். ஐயாவையும் அருமையான அம்மாவையும் எங்கள் குடும்பம் ஒரு நாளும் மறக்காது. என்னுடைய 3 தங்கைகளுக்கு பிரசவ காலத்தில் அருமையான அம்மா அவர்கள் தான் இருந்து எல்லாவற்றையும் செய்தார்கள். என் தகப்பனாருக்கு ஒரு நல்ல பெரிய ரோல் மாடல் என்று சொன்னால் அது அருமையான புலவர் ஐயா அவர்களை தான் சாரும். எப்பொழுதுமே என் தகப்பனார் அவரை மேன்மையாக அடிக்கடி எங்களுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை சொல்லுவார். என் தகப்பனார் மரித்த பின்பு எனக்கு அப்பா சொல்லிக் கொடுத்த அதே சிறு வயதிலிருந்து சொன்னது போல புலவர் ஐயா அவர்களை ஒரு நீதிமானாக எங்கள் அரக்கோணம் நகரத்திலே வாழ்ந்த ஒரு உத்தமமான உண்மையுமான கடவுளுக்கு பிரியமாய் வாழ்கிற ஒரு மனிதராக அவரை நாங்கள் காண்டோம். சமீபத்தில் நடந்த தமிழக அரசின் உயர்ந்த விருதுகள் வழங்கும் விழாவிலே அருமை புலவர் ஐயா அவர்களுக்கு திருவிக்கா விருது வழங்கி அரசு கௌரவப்படுத்தியது உண்மையிலே அவர் தன்னுடைய தமிழ் புலமைக்கு கிடைத்த ஒரு பெரிய வெகுமதி என்றே கருதலாம். கடவுள் அவரை மென்மேலும் ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு அவருடைய ஜீவ காலமெல்லாம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக இருக்க இறைவன் அவருக்கு நல்ல ஆசையை கொடுத்து வழிநடத்துவாராக. மன தூய்மைக்கும் மனத்திட்பத்திற்கும் நடமாடும் சான்றாக விளங்குபவர் கலைமாமணி முதுபெரும் புலவர் சே. சுந்தரராஜன் அவர்கள். தாம் கொண்ட லட்சிய வாழ்க்கைக்கும் நடைமுறை வாழ்க்கைக்கும் இடைவெளி ஏதும் இல்லாத பெரு வாழ்க்கை அவருடையது. கிறிஸ்துவினுடைய அன்பும் வள்ளுவத்தினுடைய வாழ்வியல் நெறியையுமே தன்னுடைய அடையாளமாக கொண்டவர்கள். எல்லோரையும் நேசிப்பவர், எல்லோரையும் அரவணைப்பவர். உலக கிறிஸ்தவ தமிழ் பேரவை எனும் பேரியக்கம் தொடங்க பெற்ற காலத்திலே இருந்து பல்வேறு பொறுப்புகளிலே பணியாற்றி தொடர்ந்து அந்த பேரவை சிறப்பாக இயங்குவதற்கு நல்ல ஆலோசனைகளை வழங்கி வருபவர்கள். தமிழியலுக்கு தம்முடைய நூல்கள் வழி பல்வேறு முக்கியமான பங்களிப்புகளை வழங்கியிருக்கிறார்கள். விவிலியத்துக்கு அவர் எழுதிய அறிமுக நூல்கள், அடியார் வரலாறுகள், திருத்தொண்டர் வரலாறுகள், பயண இலக்கியம் மிக மிக முக்கியமானவை. எல்லாவற்றையும் விட உரையாசிரியரின் நிலையிலே அவர் செய்திருக்கிற பணி மிக மகத்தான பணி. கிறிஸ்தவ இருவரும் காப்பியங்கள் என்று சொல்லப்படுகிற இரட்சண்ய யாத்திரிகத்துக்கும் தேம்பாவணிக்கும் அவர் உரை வகுத்துள்ளார்கள். அதிலும் குறிப்பாக இரட்சண்ய யாத்திரிகத்துக்கு தனி ஒரு புலவரால் எழுதப்பட்ட உரை என்கிற பெருமையும் அவருக்குரியதாகவே இன்று வரை உள்ளது. தனது 90வது பிறந்த நாளை கொண்டாடுகிற ஐயா அவர்கள் மலையின் மேல் இடப்பட்ட விளக்காக அவருடைய வெளிச்சம் எங்கும் பிரகாசிக்க, கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக பல்வேறு பணிகளை அவர் தொடர்ந்து ஆற்ற வேண்டும் என்று இறைவனை வேண்டி அமைகிறேன். வணக்கம் ஐயா, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் எனக்கு ஒரு ஆசானாய் தகப்பனாய் ஆறுதல் படுத்திய வார்த்தைகள் பல உண்டு. எவ்வளவு அவமானங்கள் நிந்தைகள் வந்தாலும் சாதாரணமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். இது நீங்கள் எனக்கு கற்றுத்தந்த பாடம். நல்ல சுகத்தோடு பலத்தோடு நீண்ட நெடுங்காலம் வாழ்ந்து இன்னும் அநேக நூல்களை எழுதி குவிக்க வேண்டும் என்பதே என் பேரவா. அதற்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன், வாழ்த்துக்கிறேன். நம்முடைய தமிழ் கிறிஸ்தவ இலக்கிய குடும்பத்தில் நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருக்கிற நம்முடைய ஞான தந்தையாக நாம் போற்றுகிற
இன்னும் சொன்னால் பலருக்கு மூத்த சகோதரராக நம்மை எல்லாம் வழிநடத்தக்கூடிய நிலையிலே இருக்கிற நம்முடைய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய தமிழ் மாமணி புலவர் சுந்தரராஜன் ஐயா அவர்கள் இன்றைய தினத்தில் அவர்கள் 90 அகவையினை அவர்கள் நிறைவு செய்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு உள்ளமெல்லாம் பூரித்து கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அப்படிப்பட்ட ஒரு இனிய பொழுதிலே அந்த பெருமகனாரை வாழ்த்தி அவரை பற்றி சில சொற்கள் சொல்லுகிற வாய்ப்பு கிட்டியதை எண்ணி நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். புலவர் ஐயா அவர்களோடு சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேலாக நல்ல நட்பும் உறவும் கிறிஸ்தவ திருப்பணியிலே இலக்கிய பணியிலே இணைந்து பணியாற்றுகிற வாய்ப்பும் பெற்றவன் என்பதிலே எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. நம்முடைய கிறிஸ்தவ உலகத்தில் மட்டுமல்ல, கிறிஸ்தவ உலகத்துக்கு கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு வெளியிலே மற்ற தமிழ் மக்களாலும் மிகவும் பாராட்டி மிக உயர்வாக மதிக்கப்படுகிற ஒரு பெருமகனார் நம்முடைய புலவர் அவர்கள். புலவர் என்று சொன்னாலே அவரை அறிந்த வட்டாரத்தில் அவரை மட்டும்தான் குறிக்கும் என்கிற அளவுக்கு நற்பெயர் பெற்றவர்கள். இளமை பருவத்திலேயே ஒரு செல்வாக்கு மிக்க புறசமய குடும்பத்தில் பிறந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் வாழ்க்கையிலே அறிந்து அந்த விசுவாசத்தை இன்றைக்கு தன்னுடைய 90ஆம் அகவை வரைக்கும் அதை உறுதியோடு கடைபிடித்து அந்த விசுவாசத்தை மற்றவர்களுக்கு தன்னுடைய வாக்கினாலும் தன்னுடைய பல்வேறு எழுத்துக்களினாலும் தன்னுடைய அயராத திருப்பணியினாலும் ஆசிரிய பணியினாலும் மற்றவர்களுக்கு அதை பறைசாற்றுகிற பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு முன்னோடி இறை தொண்டராக புலவர் பெருமானவர்கள் நம் முன்னாலே திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆசிரிய பணியை அவர்கள் செய்த அந்த அர்ப்பணிப்போடு இன்னொருவர் செய்ய முடியாது என்கிற அளவிலே அவர் அநேக இளைஞர்களை உருவாக்கினார். அநேக தமிழ் புலவர்களை, அநேக கிறிஸ்தவ திருப்பணியாளர்களை அவர்கள் உருவாக்கியவர்கள். வாழ்க்கையில் அவர்கள் பெற்ற பெயர்கள் வேறு பலரும் பெற்றிருக்க முடியாது. தமிழறிஞர் டாக்டர் மூவா, தமிழ்த்தென்றல் திருவிக்கா, பாவேந்தர் பாரதிதாசன், இப்படிப்பட்ட பெருமக்களையெல்லாம் காண்கிற பேறு பெற்றவர்கள். முதுபேராயர் சாலமன் துரைசாமி, பேராசிரியர் பொன்னு சத்தியசாட்சி, பாவலர் வீபாக்கா சுந்தரம், பேராசிரியர் இயேசுதாசன் போன்ற கிறிஸ்தவ பெருமக்களோடெல்லாம் இணைந்து இறைப்பணியும் இலக்கிய பணியும் ஆற்றுகிற பேறு பெற்றவர். 40க்கு மேற்பட்ட நூல்களை கிறிஸ்தவ இலக்கியத்துக்கு எழுதி கொடுத்த ஒரு பெருந்தகை. கடைசி வரைக்கும் இந்த முதுமையில கூட அவர்கள் 1-2 ஆண்டுகளுக்கு முன்பு கூட கோவூர் கிழாரை பற்றிய ஒரு நூல் எழுதினார். சில மாதங்களுக்கு முன்பு கூட என்னிடத்தில் நன்னூல் இலக்கணத்தை பற்றி ஒரு விளக்க உரை எழுதி கொண்டிருக்கிறேன் என்று தம்முடைய முதுமையிலும் அயராமல் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தமிழக அரசு அவருடைய சிறந்த தமிழ் பணியை சற்று காலங்கடந்து பாராட்டி இப்பொழுதுதான் சில மாதங்களுக்கு முன்பாக அவருக்கு திருவிக்கா விருது தந்து பெருமைப்படுத்தி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இறை தொண்டர், தீர்க்கதரிசி, தமிழ் சான்றோர் நம்மோடு வாழ்வது, அவருடைய 90வது அகவையிலே நாம் நேரிலே அவரை வாழ்த்துகிற பேறு பெற்றிருப்பது நமக்கு கடவுள் கொடுத்த திருவருள். அந்த பெருமகனார் இன்னும் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்பது நம்முடைய விளைவு, வேண்டுதல். கடவுள்தாமே அவருக்கு நல்ல ஆற்றலும் நல்ல உடல் நலமும் கொடுத்து அவருடைய திருப்பணியை அவர் தொடர்ந்து செய்ய அவருக்கு அருள் தர வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொள்ளுவோம். திரு சுந்தரராஜன் அவர்கள் எனது நெருங்கிய நண்பர். அவருடைய பல நூல்களை நாங்கள் வெளியிட்டுள்ளோம். அவருடைய தேம்பாவணி, ரட்சணிய யாத்திரியம் போன்ற மிக அருமையான நூல்கள் பலராலும் பாராட்ட பெற்றது. அவருடைய 90வது பிறந்த நாள் மிக சிறப்பாக நடக்க வேண்டும் என்று கருதினோம். இப்பொழுதுள்ள நிலையில் அது சரியாக நடக்க இயலாத நிலை உள்ளது. எனவே அடுத்த ஆண்டு மிகச் சிறப்பாக நடக்கும் அவ்விழாவில் நாங்கள் அனைவரும் கலந்து கொள்வோம். அவர் இன்னும் நீண்ட நெடுங்காலம் நீடித்து வாழ வேண்டுகின்றோம். மிக்க நன்றி. ஐயா தோத்திரம், உங்களை காணொளி வழியாக பார்ப்பதில் பெரும் மகிழ்ச்சி. கடவுள் இதுவரையில் உங்களை சிறப்பாக வழிநடத்தியிருக்கிறார். ஒரு புதிய நாளை காணும்படியாக, ஒரு புதிய ஆண்டை நீங்கள் தொடரும்படியாக இறைவன் ஒரு பெரிய அருளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்.
உண்மையாகவே இந்த திருச்சபை எப்பொழுதும் உங்களை நினைவில் கொண்டு எல்லா நேரங்களும் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாளில் கூட நீங்கள் பிறந்த நாளை கண்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களை நான் வாழ்த்துகின்றேன். உங்களுக்காக ஒரு சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுக்க நான் ஆசிக்கின்றேன். ஜெபிப்போமாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் தாயும் தந்தையுமாகிய கடவுளே, இது வந்து அருமையான மனமகிழ்ச்சியான வேலைக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இறைவா, அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் துவக்கமும் முடியுமா இருக்கின்றவரே, எங்களை ஆசீர்வதிக்கின்றவரே, ஆபிரகாமை ஆசீர்வதித்த கடவுள் தாமே, ஈசாக்கை ஆசீர்வதித்த கடவுள் தாமே, யாக்கோபை ஆசீர்வதித்த கடவுள் தாமே, அருமையான உடைய புலவர் ஐயாவையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கின்றோம். உடைய புலவர் ஜேம்ஸ் சுந்தரராஜ் ஐயாவை நீர் இம்மட்டுமாக நீர் வழிநடத்தி வந்திருக்கிறீர், அதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர், அருமையான குடும்பத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். அன்பு பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அவருடைய குழந்தைகளை காணும்படியான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீர், நன்றி சொல்லுகிறோம். அருமையான அடியார் ஆண்டவரே, திருச்சபை மீது வைத்திருக்கிற பற்றிற்காக, உறவிற்காக, அன்பிற்காக நன்றி சொல்லுகிறோம். குறிப்பாக உங்களுடைய பேராயத்திற்காக, பேராயத்தின் மீது வைத்திருக்கிற அன்பிற்காக, பாசத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, சிறந்த ஒரு ஆசிரியராக, சிறந்த ஒரு அருமையான கல்விமானாக, அநேக பொறுப்புகளில் ஆண்டவரே, கல்வித்துறையிலும் திருச்சபை தலைமைத்துவத்திலும் பொருளராக பல துறைகளில் இருந்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் கூட விசேஷமாக அடியார் காணுகின்ற இந்த பிறந்த நாளில் உம்முடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, சிறப்பாக இத்தனை ஆண்டு காலம் நீர் வழிநடத்தி வந்திருக்கிறீர். ஆண்டவரை, கடந்து வந்த பாதைகளை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். எவ்வளவாக நீர் அவரை ஆண்டவரே, அடியாரை நீர் சுமைதாங்கி போன்று சுமந்து வந்து ஏந்தி தப்பிவித்து தாங்கி வழிநடத்தி வந்திருக்கிறீர், நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, அடியாருக்கு நீர் கொடுக்கப்பட்ட அந்த எழுத்து திறமைக்காக, பேச்சு ஆற்றலுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, அதன் வழியாக இன்றைக்கு பேராயம் முழுவதும் அநேக புத்தகங்களை நாங்கள் படிக்க, ஆண்டவரே, எல்லா நேரங்களிலும் ஆண்டவரே அதை யோசிக்க நீர் உதவி செய்திருக்கிறீர், நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் கூட அருமையான உடன் பிறந்த சகோதரர்கள், அவருடைய குடும்பத்தினர், பிள்ளைகள், ஆண்டவர் இன்றைக்கும் உடைய திருச்சபையில் எல்லா நிலைகளிலும் ஆண்டவரை பொறுப்பு வகித்துக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். அவருடைய இன்வால்மெண்ட்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய பார்ட்டிசிபேஷனுக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, அவருடைய தலைமைத்துவத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். மீண்டுமாக இந்த நாளிலும் குறிப்பாக ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் அநேக பிறந்த நாளை தன்னுடைய வாழ்க்கையில கண்டு உம்முடையத்தில் மகிழ்ச்சியாக இருக்க நீர் உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும், வழி நடத்தும். மீட்பின் வழியாய் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, தூய ஆவியின் அந்யோன்ய ஐக்கியம், ஆசீர்வாதம் அருமையான எங்களுடைய அடியார், எங்களுடைய திருச்சபை மூத்த உறுப்பினர் திருவாளர் புலவர் ஜேம்ஸ் சுந்தரராஜ் ஐயாவோடும் அவர் காணுகின்ற இந்த பிறந்த நாளோடும் அனைத்து நலன்களோடும் செழிப்போடும் வளர்ச்சிகளோடும் உடல்பல சுகத்தோடும் இன்று பெண்ணும் சதா காலத்தை நிலைத்திருப்பாராக. ஆமேன். ஐயா, மீண்டும் என்னுடைய உள்ளம் கனிந்த பிறந்த நாள் வாழ்த்துதலை நான் சொல்லிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுள் தாமே தொடர்ந்து உங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி எல்லா நிலையிலும் உங்களை பாதுகாப்பாராக. ஆமேன். நன்றி ஐயா. தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். இனிக்க இனிக்க வாழ்த்துவோம், இனிக்க இனிக்க வாழ்த்துவோம், தமிழில் இனிக்க மொழியும் சிறக்க பிறந்த நாளில் வாழ்த்துவோம், பிறந்த நாளில் வாழ்த்துவோம். வாழ்கவே வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்கவே வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே. கற்கண்டாய் உடைந்திட சிரிக்கும் சிரிப்பு இனிக்கட்டும், சொட்டும் தேனினிமையில் சொற்கள் எல்லாம் இனிக்கட்டும். கணுக்கரும்பின் இனிமையாய் வாழ்க்கையது நுனிக்கட்டும், புகழை கூட கசக்காமல் பிறர் வாயே பேசட்டும். போர்க்காலம் இதுவென்று
இனிக்க வாழ்த்துவோம், இனிக்க இனிக்க வாழ்த்துவோம். தமிழில் இனிக்க மொழியும் சிறக்க பிறந்த நாளில் வாழ்த்துவோம், பிறந்த நாளில் வாழ்த்துவோம். தரணி முழுக்க தமிழ் போல் உன் பேருமது நிலைக்கட்டும். பெருமையோடு உலகம் பேச பக்குவமும் கிடைக்கட்டும். செல்வம் பல செழிக்கணும், பெரு நிறைவில் வாழணும். சேர்த்து வைக்கும் சுகத்தோடு நல்ல பேரும் நிலைக்கணும். மகிழ்ச்சி பொங்கும் நாளிலும் கர்வமின்றி திரியணும். கடலளவு பணிவுக்குள்ளே உலக பார்வை அடங்கணும். கடலளவு பணிவுக்குள்ளே உலக பார்வை அடங்கணும். வாழ்க வாழ்க வாழ்த்துவோம், எல்லோரும் வாழ்த்துவோம். சிரித்து சேர்ந்து மனசு குளிர மகிழ்ச்சி பொங்கும் நாளிது, மகிழ்ச்சி பொங்கும் நாளிது. வாழ்கவே வாழ்கவே வாழ்க வாழ்க